இவர்கள் ஆட்சி சரியில்லைங்க, இவர்கள் ஆட்சி சரியில்லை, மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆமாங்க, நீங்கள் 2 பேர் சொல்கிறதும் உண்மைங்க, 2 பேர் ஆட்சியும் சரியில்லை. Dr. Srivarma's Vajicare presents the Fire Media's The Round Table. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99424411 and 99421166. வந்துட்டு 11.5% வளர்ந்துட்டோம். எப்படிங்க வளர்ந்தீங்க அப்படின்னு கேட்டாக்க 10 லட்சம் கோடி கடன் வாங்கணும், உங்களுக்கு தெரியாதா? அந்த கடன் தான் வளர்த்து விட்டுருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன்லாம் வாங்குறது தப்பே இல்லைங்க. கடன் இல்லாத நாடு ஏதாவது இருக்குதா அப்படிம்பாங்க. இவ்வளோ திட்டங்கள் வந்துட்டு வச்சிருக்கேன்னு சொல்றீங்க, இவ்வளோ விஷயங்கள் பண்றேங்கிறதெல்லாம் சொல்றீங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணணும்னா நீங்க ஆட்சியில் அமரணும்ல. அதற்கான முன்னெடுப்பா இது வரைக்கும் நாம் தமிழர் என்ன பண்ணுச்சு? நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் வெற்றி அடையலைன்னு சொல்லிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் முகத்தில் கரியை பூசக்கூடிய ஒரு தேர்தலாக இது மாறும். லேப்டாப்பை கொடுத்துட்றோம், ஓட்டு வந்துற போது 5000 ரூபா காசு கொடுத்துட்றோம், ஓட்டு வந்துற போதுன்னு இவர்கள் நம்பிக்கொண்டே இருக்கிறார்கள். மாசு அவர்கள் சொல்றாரு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இப்போ கஞ்சாங்க 0 கஞ்சாங்க ஒரு செடி கூட இங்கே இல்லைங்கிறாங்க. ஸ்டான்லி மருத்துவமனைக்குள்ள 5 அடியில் கஞ்சா செடி முளைச்சு நிற்குது. எங்க இருந்து முளைச்சிச்சு? வந்திருக்கு. போதையின் மாநிலமாக இங்கே மாறிக்கொண்டு இருக்குது. திமுக சரியில்லை, அதிமுக வந்துடணும், அதிமுக சரியில்லை, தாவேகா வந்துடணுங்கிறது இல்லை. ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் இங்கே தேவையில்லை. அடிப்படை அரசியலை மாறணும்னு சொல்கிறோம். முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி, அரசு பொது மருத்துவமனையில் தான் படுக்கணும்னு சட்டம் ஏற்றுவோம்னு சொல்கிறோம். ஏன் அந்த சட்டம்? இப்போ டாஸ்மார்க்கை மூடுறதில்ல, பள்ளிகளை வந்துட்டு இழுத்து மூடிட்டு இருக்காங்க. அது இடிஞ்சு விழுவுது, தலையில் விழுதுன்னு. அதுக்கு சீரமைக்கிறதுக்கு காசு இல்லை. ஆனால் 5000 ரூபா வந்துட்டு பணத்தை அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு காசு வந்துடும். அது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த தடவை வர்றது கோடை காலம். விவசாயத்தை அரசு பணியாக மாற்றுவோம்னு சொல்கிறோம். இதை இதுவரை ஒரு விவாதத்தை நீங்கள் எடுத்து வைங்க. விவசாயத்தை அரசு பணியாக மாற்ற முடியாதுங்க, இதெல்லாம் காரணம், எடுத்து வைங்க, நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கோம். அதன் மூலமாக வருமானத்தை எப்படி ஈட்ட முடியும், அதன் மூலமாக இந்த விவசாயிகளுக்கு எப்படி நம்ம வந்துட்டு அரசு ஊழியர்களாக அவர்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு டேட்டாவோட பேசுவோம், உட்காந்து டேட்டாவோட பேசுவோம். ஸோ அடுத்த கட்டமாக வந்து நாம் தமிழர் கட்சியோடைய பணிநிலைகள் எப்படி இருக்க போது, தேர்தல் எப்படி சந்திக்க போறீங்கிறது முதற்கொண்டு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். மற்றவர்களைப் போல நாங்கள் வந்துட்டு கட்சி தீண்டாமை பார்ப்பதெல்லாம் இல்லை. யார் அது சின்ன பிளேயராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் ஏறி அடிக்கிறாள் நாங்கள். அதனால் கட்சி தீண்டாமையெல்லாம் பார்க்கறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு இப்போ தாவேக்காலேருந்து சொல்கிறாங்க, நாங்கள் தான் வந்துட்டு முதன்மை சக்தி, நாங்கள் தான் வந்துட்டு ஆட்சியை பிடிக்க போகிறோம், நாங்கள் தான் இது பண்ண போகிறோம். தேர்தல் களத்தை ஒரு தடவை கூட சந்திக்காத நபர்கள் கற்பனையில் வாழலாம். கற்பனையில் வாழ்கிறவங்க என்ன சொல்லலாம்னாக்க, 4 மூலை சாலையில் காளையை நிறுத்தி ஜல்லிக்கட்டு காளைக்கு புல்லுக்கட்டை கொடுத்து நாங்கள் வந்துட்டு பேச்சு பெருமையுள்ள பேச்சு நாங்கள் காளையை அடைக்கிறோன்னு நம்பலாம். அது கற்பனையில் நடக்கும் தான். நேரில் களத்தில் போனால் தான் அந்த காலை குத்தி வந்துட்டு குடலை கிழிச்சு கையில் கொடுக்குங்கிறது அப்புறம் தான் தெரியும். தேர்தலுக்கு வரட்டும், களத்தில் சந்திக்கட்டும், அதுக்கு பிறகு அவங்கள பார்ப்போம். அதனால் அவங்க மீது நம்ம பெரிய விமர்சனம் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. வந்து சந்தித்த பிறகு நம்ம வந்துட்டு அவங்க வாக்குசதத்தை நிரூபித்த பிறகு நம்ம வந்துட்டு பேசுவோம். அவங்க எப்படி வர்றாங்க, வெல்றாங்களா, தோக்குறாங்களா, எங்கே போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசிக்கலாம். இப்போ அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இவர்கள் ஆட்சி சரியில்லைங்க, இவர்கள் ஆட்சி சரியில்லை, மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆமாங்க, நீங்கள் 2 பேர் சொல்கிறதும் உண்மைங்க, 2 பேர் ஆட்சியும் சரியில்லை. போதை பழக்கம் இப்போ அதிகமாகிருச்சா? மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்குது. மாசு அவர்கள் சொல்கிறாரு வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இப்போ கஞ்சாங்க 0 கஞ்சாங்க ஒரு செடி கூட இங்கே இல்லைங்கிறாங்க. ஸ்டான்லி மருத்துவமனைக்குள்ளே 5 அடியில் கஞ்சா செடி முளைச்சி நிற்கிது. அவருடைய அதிகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவமனையில் 5 அடியில் கஞ்சா செடி முளைச்சிருக்குது. எங்கே இருந்து முளைச்சிச்சு? வந்திருக்கு. போதையின் மாநிலமாக இங்கே மாறிக்கொண்டு இருக்கிறது. பள்ளி மாணவர்களுக்கு முட்டாயில் வந்துட்டு போதைப் பொருட்கள் கிடைக்குது. கஞ்சான்னு இல்லை, அது என்ன போதைப் பொருள்னே தெரியாத அளவுக்கு வந்துட்டு போதைப் பொருட்கள் கிடைக்குது. இதை வரைக்கும் அது தடுத்து நிறுத்துவதற்கு ஒரு சரியான நடவடிக்கை எடுத்து கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறது இருக்கா? நாங்கள் இலவசத்தை கொடுத்துட்றோம், அதனால என்ன ஓட்டு வந்துட போகுது, லேப்டாப்பை கொடுத்துட்றோம், ஓட்டு வந்துட போகுது, 5000 ரூபா காசு கொடுத்துட்றோம், ஓட்டு வந்துட போகுதுன்னு இவர்கள் நம்பிக்கொண்டே இருக்கிறார்கள். காவல்துறை மிக கேவலமாக நடக்கிறது. அண்ணன் கோவை சத்தியன் அவர்கள் சொல்லும்போது கூட கேட்டார், காவல்துறையினுடைய அதிகாரியாக யார் இருக்கிறார், தலைமை அதிகாரியாக யார் இருக்கிறார், முதல்வர் தானே, அவருக்கு தெரியாமல் இங்கே வந்து நடந்து விடுமா அப்படின்னு கேட்டார். தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடக்கும்போது ஐயா எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னார்? நான் நியூஸை பார்த்து தாங்க கற்றுக்கிட்டேன், அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு. அப்படியாக வந்துட்டு சொல்லக்கூடிய நபர்கள் தான் ஆளுமையற்ற நபர்களாக 2 பேருமே இருக்கிறாங்க. மாற்றி மாற்றி சொல்வது அத்தனையும் உண்மை. நாங்கள் சொல்கிறோம், ஆளுமை மிக்க தலைமைகள் இங்கே வரணும், சரியான நபர்கள் இங்கே வரணும். இங்கே தேவை வந்துட்டு திமுக சரியில்லை, அதிமுக வந்துடணும், அதிமுக சரியில்லை, தாவேகா வந்துடணுங்கிறது இல்லை. ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் இங்கே தேவையில்லை. அடிப்படை அரசியலை மாறணும்னு சொல்கிறோம். எந்த விதமான மாற்றத்துக்கு கொண்டு வரணும்னு நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா, இப்போ கல்வி என்ன மாதிரி கல்வியான இருக்கணும்? தனித்திறன் கொண்ட கல்வியாக இருக்கணும். தனித்திறனை முன்வைக்கக்கூடிய கல்வியாக இங்கே இருக்கணும். நம்ம வந்துட்டு இங்கே ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட்டை இங்கே வந்துட்டு நீங்கள் உருவாக்குறீங்களா? இல்லை. ஒரு கல்வியில் சிறந்த ஒரு நபரை வந்துட்டு இங்கே உருவாக்குறீங்களா? இங்கே வந்துட்டு ஒரு பில்கேட்ஸோ இல்லை இங்கே வந்துட்டு ஒரு ஈலான் மாஸ்கோ ஏன் உருவாகலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாக்க, அதற்குண்டான பதில் வந்துட்டு உங்கள் பாடத்திட்டத்தில் இருக்குங்கிறது தெரியும். கல்வியிலிருந்து கொண்டு வரணும். அதை கொண்டு வருவதற்கு தனித்திறனை வளர்த்து கொண்டு வருவதுங்கிறது ரொம்ப தேவை. ஒரு விளையாட்டுத்துறை எடுத்துக்கிறீங்களா, அவனுக்கு தனித்திறன் வேணும். ஒரு உசைன் போல்ட்டை ஏன் உங்களால் உருவாக்க முடியல?
விளையாட்டுத்துறை அமைச்சராக நாங்கள் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் செஞ்சிருவோங்கிறீங்க. ஏன் உருவாக்க முடியல உங்களால்? ஒரு ஒலிம்பிக்கில் இங்கேருந்து மெடல் அடிக்க முடியல, ஏன் அடிக்க முடியல? தேசிய அளவில் நடக்கக்கூடிய விளையாட்டுகளில் கூட உங்களால் வெல்ல முடியல, உருவாக்கலை. மக்களை நோக்கி நீங்கள் சிந்திக்கல. இலவசத்தை கொடுத்துட்டா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நாங்கள் அதை தனித்திறன் கல்வியாக கொண்டு வரோம். மருத்துவம் எப்படிப்பட்ட மருத்துவமாக இருக்கும்? அது மொத்தமாக நீங்கள் முதலமைச்சர் தொடங்கி கடைக்கோடி நிலைமையில் இருக்கக்கூடிய வரைக்கும் சமமான இலவச மருத்துவத்தை கொடுப்போம்னு சொல்கிறோம். முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அவர் அப்பல்லோவில் போய் படுத்துக்கலாம், அவர் வந்துட்டு தனியார் காவிரியில் போய் படுத்துக்கலாங்கிற நிலைமை இல்லாமல், முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி, அரசு பொது மருத்துவமனையில் தான் படுக்கணும்னு சட்டம் இயற்றுவோம்னு சொல்கிறோம். ஏன் அந்த சட்டம்? அந்த ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் வரும்பொழுது தான் அந்த தரத்தின் உயர்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் அவர்களுக்கு வரும். இல்லைன்னா இவர்களே வந்துட்டு கல்வி சாலைகளை நடத்துவார்கள், இவர்களே மருத்துவமனைகளை நடத்துவார்கள். அப்போ அந்த கல்வி தரத்தை வந்துட்டு மக்கள் எல்லாரும் தனியாரை நோக்கி வரணும்னாக்க அரசு மருத்துவமனைகள் அதே நிலைமையில் இருக்கணும், அரசுடைய கல்வி நிறுவனங்கள் அதே நிலையில் இருக்கணும். அதை விட்டுருவாங்க. டாஸ்மார்க்கே நாங்கள் மூடுவோம், நாங்கள் வந்தால் இளமதைகள் அதிகமாயிட்டாங்க, நாங்கள் வந்துட்டு தடுத்து நிறுத்துவோம்னு சொன்னவங்க இப்போ டாஸ்மார்க்கை மூடுறதில்ல, பள்ளிகளை வந்துட்டு இழுத்து மூடிட்டு இருக்காங்க. அது இடிஞ்சு விழுவுது, தலையில் விழுதுன்னு. அதுக்கு சீரமைக்கிறதுக்கு காசு இல்லை. ஆனால் 5000 ரூபா வந்துட்டு பணத்தை அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு காசு வந்துடும். அது ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த தடவை வர்றது கோடை காலம், அதாவது வெயில் காலம் இல்லை, அது கோடை காலம். ஏன்னா அப்போ அந்த காசை கொடுத்து வச்சுட்டா தான் வந்துட்டு வெள்ளம்லாம் மெல்ட் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். அதுக்காக வந்துட்டு காசை கொடுத்து வச்சுருவாங்க அவங்க. அப்படியாக இவர்கள் இலவசத்தையும் இதையும் நம்பி கொண்டிருக்கும் போது மக்களை நோக்கி, அடுத்த தலைமுறையை நோக்கி சிந்திக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழ் கட்சிங்கிறது இருக்குது. அந்த நாம் தமிழ் கட்சி என்ன செய்யுது அப்படின்னாக்க, இப்போ பெண்கள் பாதுகாப்பு நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத நாங்கள் திட்டமாக போட்டு காட்டுறோம். உதாரணத்துக்கு நாம் சொல்லக்கூடியது, இப்போ இந்த வாட்ச் போல் ஒரு டிவைஸ் ஒன்று கொடுக்குறோம். அந்த டிவைஸை நீங்கள் வந்துட்டு கழுத்தில் இருந்து கொள்ளலாம், காதில் இருந்து கொள்ளலாம், வாட்ச் போல் நீங்கள் அணிந்து கொள்ளலாம். ஒரு ஆக்சஸ் சென் போல் அது. அந்த டிவைஸில் நாம் சொல்கிறது என்னன்னாக்க, ஒரு 3 நொடி அவங்க வந்துட்டு பெண்கள் அழுத்தி பிடிச்சாங்க அப்படின்னா உடனடியாக காவல்துறைக்கு அந்த இடத்தோட லொக்கேஷன், அவர்களுடைய பேர் இதை கொண்டு போய் சேர்த்துட்டு அவர்களால் இது மூலமாக பேச முடியும். கைபேசியே உங்களால் வந்துட்டு சிக்னல் இல்லாத போதோ, இது பண்ணும்போதோ, சார்ஜ் இல்லாத போதோ அந்த மாதிரி போயிடும். ஆனால் இது வேலை செய்யும் எமர்ஜென்சி கான்டாக்ட் மூலமாக இதை நம்ம வந்துட்டு கொண்டு வர்றோம். கைபேசி வந்துட்டு சார்ஜ் போயிடுச்சு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல், நீங்கள் எடுத்து ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சு இது பண்ணுறதெல்லாம் இல்லாமல், உங்கள் கையில் வந்துட்டு தவறி போயிடுச்சுங்கிறதெல்லாம் இல்லாமல், இது ஆக்சஸரியாக உங்களால் அணிஞ்சு கொள்ள முடியும், கொண்டு வர முடியுங்கிற ஒரு திட்டத்தை நம்ம கொண்டு வரோம். இதை நம்ம செயல்படுத்தல கொண்டு போது இதே இது முதியோர்களும் கொடுக்குறோம். முதியோர்களுக்கு என்னவா கொடுக்குறோம்? இது வந்துட்டு ஹெல்த் கேருக்கு அது போகும். அவர்கள் வந்துட்டு 3 நொடி இது பண்ணுறாங்கனாக்கா 108க்கு அழைச்சி வந்துட்டு அதை வந்துட்டு அவர்களை கொண்டு வரும். அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருவருக்கும் எமர்ஜென்சி இது போன்ற திட்டங்களை நாம் தமிழ் கட்சி உங்கள் செயல்பாட்டு வரையில் கொண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் நாம் கொடுக்கக்கூடிய திட்டங்கள்ங்கிறது விவசாயத்தை அரசு பணியாக மாற்றுவோம்னு சொல்கிறோம். இதை இதுவரை ஒரு விவாதத்தை நீங்கள் எடுத்து வைங்க. விவசாயத்தை அரசு பணியாக மாற்ற முடியாதுங்க, இதெல்லாம் காரணம், எடுத்து வைங்க, நாங்கள் விவாதிக்க தயாராக இருக்கோம். அதன் மூலமாக வருமானத்தை எப்படி ஈட்ட முடியும், அதன் மூலமாக இந்த விவசாயிகளுக்கு எப்படி நம்ம வந்துட்டு அரசு ஊழியர்களாக அவர்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு டேட்டாவோட பேசுவோம். உட்காந்து டேட்டாவோட பேசுவோம். எப்படி பேசுங்கிறது, சாராய பொருளாதாரத்தை நம்பிக்கொண்டு டாஸ்மார்க்கை மூட முடியாததுக்கு காரணம் என்ன சொல்கிறாங்க, அதுலேருந்து 50,000 கோடி வருது, இந்த 50,000 கோடியை நாங்கள் வச்சுக்கிட்டு தான் அரசே நடத்த வேண்டியது இருக்குது, இது மட்டும் இல்லைன்னா அரசே திவால் ஆகிடும் அப்படிங்கிறது. ஆனால் நாங்கள் வந்துட்டு 11.5% வளர்ந்துட்டோம். எப்படிங்க வளர்ந்தீங்க அப்படின்னு கேட்டாக்க, 10 லட்சம் கோடி கடன் வாங்கணும் உங்களுக்கு தெரியாதா? அந்த கடன் தான் வளர்த்து விட்டுருச்சு. அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடன்லாம் வாங்குறது தப்பே இல்லைங்க, கடன் இல்லாத நாடு ஏதாவது இருக்குதா அப்படிம்பாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, உலகெங்கும் இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்களை கொண்டு ஒரு குழு அமைச்சு கடனற்ற மாநிலமாக தமிழகத்தை நாங்கள் மாற்றுவோம் அப்படின்னா. ஏன் சொன்னீங்க? அதான் கடன் இல்லாத மாநிலமே இல்லை, கடன் இல்லாத நாடே இல்லை, கடன் நல்லதாச்சே, கரை நல்லது போல கடன் நல்லது, ஏன் வந்துட்டு அப்போ உருவாக்கணும்னு சொன்னீங்க? அதை ஏன் நிறைவேற்றலைன்னாக்க, பிடிஆர் பழனிவேலராஜன் அவர்கள் வந்துட்டு கட்சிக்குள்ளே நடக்கிற ஊழலை கேள்வி கேட்டுட்டார். கேள்வி கேட்டோன்னு அவரை தூக்கி கிடாச்சிட்டு அதை போடுங்க அப்படின்னு அந்த பொருளாதார குழு எல்லாம் தூக்கி வீசிட்டு இவங்க வந்துட்டு கடனை நோக்கி போயிட்டாங்க. இப்போ வந்துட்டு 10 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்கு கடன்கிறது. அப்போ அதன் மூலமாக வரி ஏறுகிறது, அதன் மூலமாக பொருளாதாரம் பாதிக்கப்படுது, அதன் மூலமாக மக்கள் வந்துட்டு திவால் ஆகிட்டு இருக்காங்க. இந்த கடனை கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் நாளைக்கு என்ன விதமான திட்டத்தையும் இங்கே நாசகரமான திட்டத்தை கொண்டு வரலாம், தமிழ்நாட்டின் மீது திணிக்கலாம், உங்களால் எதிர்த்து கேள்வியே கேட்க முடியாதுங்கிற நிலைமைக்கு போயிடும். இதே போல தான் ஸ்ரீலங்காவின்னு சொன்னாங்க, கடன் வந்துட்டு வாங்குறதுக்கு அவர்கள் சக்திக்கு உட்பட்டு தான் வாங்க முடியும், அதை நோக்கி தான் அவர்கள்லாம் கடன் கொடுப்பான்னாங்க. கடன் கொடுத்தவன் என்ன பண்ணாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு, ஸ்ரீலங்கா என்ன ஆச்சுங்கிறது தெரிஞ்சு, அதே போல் இந்த பக்கம் நேபாள் என்ன ஆச்சுங்கிறது தெரிஞ்சு, உங்களுக்கு பொருளாதாரத்தை நீங்கள் சரியாக கையாளாகாத போது என்ன நிலைமையெல்லாம் நடக்கும், சட்டம் ஒழுங்கை கையாளாத போது நடக்குங்கிறது. நிர்வாக சீர்கேடு எவ்வளோ தூரம், ஒரு தேர்வை சரியாக நடத்தி முடியும் இல்லைங்க. காலையில் வந்துட்டு தேர்வு வந்துட்டு இன்னைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அலக்கழிக்கக்கூடிய நிலைமையில தான் இந்த ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் மாற்றி ஒரு நிர்வாகம் என்பது மிகச்சரியாக நடக்கணும்னாக்க அந்த நிர்வாகத்தை நிர்வகிக்கக்கூடிய அத்தனை பேர் சரியாக இருக்கணும்.
ஒருத்தன் ஊழல் வாங்குவான், ஒருத்தன் லஞ்சம் வாங்குவாங்கிற மாதிரி இல்லாமல் மொத்த பேரும் சரியாக இருக்கணும். அந்த மொத்த பேரும் சரியாக இருக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்குது. ஒவ்வொரு முறையும் தங்களுடைய வேட்பாளர்கள் நிறுத்துவதிலிருந்து, தங்களுடைய பொருளாதாரத்தை வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கிறதுலேருந்து, வெளிப்படையான நிர்வாகத்தில் வைக்கிறதுலேருந்து, ஒரு கூட்டம் நடத்தினால் அந்த கூட்டத்தில் இருக்க கண்ணியத்திலிருந்து எல்லா இடங்களிலும் மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது நாம் தமிழர் கட்சி. 117 இடங்கள் ஆண்களுக்கு, 117 இடங்கள் பெண்களுக்கு, திருநங்கைகளுக்கு வாய்ப்பு. அது எல்லா சாதியினரும், மறுக்கப்பட்ட சாதியினர் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு. இதை தாண்டியும் படித்த இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு. இப்படியாக களத்தை காண்கிற நாம் தமிழர் கட்சி இந்த முறை மிகப்பெரிய பவர் பிளேயராக இருக்கும். இந்த முறை ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிற உயரத்துக்கு வளரும். அங்கதானே இங்க சந்தேகமா இருக்கு. இவ்வளவு திட்டங்கள் வந்துட்டு வச்சிருக்கேன்னு சொல்றீங்க, இவ்வளவு விஷயங்கள் பண்றேங்கிறதெல்லாம் சொல்றீங்க. ஆனா இதெல்லாம் பண்ணணும்னா நீங்க ஆட்சியில் அமரணும்ல. அதற்கான முன்னெடுப்பா இது வரைக்கும் நாம் தமிழர் என்ன பண்ணுச்சு அப்படிங்கறத ஆட்சி அதிகாரத்தை முன்னெடுக்கிறதுக்காக தான் நாங்க வந்துட்டு போட்டிடுறோம். வேற யாருக்காக போட்டிடுறோம்? இப்ப நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு கூட்டணிக்குள்ள கரைந்து போகக்கூடிய கட்சிகளே நீங்க நினைக்கிறீங்க. இப்போ முதல்வர் வேட்பாளர் ஒவ்வொரு வருடமும் உங்களுடைய சதவிகிதம் இங்க வந்து உயருது அப்படிங்கிறது நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முதன்மை புள்ளியா இருக்கு. இப்போ ஒவ்வொரு வருடமும் உயருது, ஒவ்வொரு தேர்தலும் உயருதுங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனா எத்தனை சீட்டா அது கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். நான் அதுக்கு தான் சொன்னேன் டிப்பிங் பாயிண்ட்ங்கிற ஒரு விஷயம். 121 டிகிரி செல்சியஸில் தான் நமக்கு வந்துட்டு நீர் ஆவி ஆகும்னாக்க 120 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உங்களுக்கு வெளியில் நீராவி வராது. அந்த 1 டிகிரி தான் உங்களுக்கு வந்துட்டு நீராவியை மாற்றும். அப்போ அதை மாற்றணும் அப்படின்னா அந்த 1 டிகிரி தான் தேவைப்படுது. உங்களுக்கு அந்த 120லேருந்து ஆவியாக ஆரம்பிக்கிறதுக்கு 10 டிகிரி தேவையில்லை, 1 டிகிரி தான் தேவைப்படுது. அப்போ அந்த 1 டிகிரி செல்சியஸ் தான் இந்த தேர்தலாக இருக்கும். ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு உண்டான டிப்பிங் பாயிண்ட்ங்கிறது இந்த 26 தேர்தலாக இருக்கும். அது எப்படி நீங்கள் கண் முன்னாடி பார்ப்பீங்க அப்படின்னாக்க, நான் சொன்னது போல் எங்களுடைய கட்டுக்கோப்பான கூட்டங்கள் அதை வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கும். எங்களுடைய வலுவான கொள்கைகள் அதை கொண்டு போய் சேர்க்கும். மக்கள் மத்தியில் தமிழ் தேசியம் என்றால் என்ன அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்கிறோம். இந்த முறை போட்டி என்பது தமிழ் தேசியம் பேசுபவர்களுக்கும் திராவிடம் பேசுபவர்களுக்கும் தான் இருக்குது. 3 கட்சியும் திராவிடம் பேசுது. தமிழ் தேசியத்தை தூக்கி நிறுத்தி தமிழ் தேசியத்தை பேசக்கூடிய ஒற்றை கட்சியாக நாம் தமிழ் கட்சி தான் இருக்குது. இவங்க சொல்கிறாங்க இவங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டி. எங்களோடு, எங்கள் கருத்தியலோடு, எங்கள் சூழலோடு போட்டி போடுவதற்கு இங்கே ஆளே இல்லை அப்படிங்கிறத நாங்கள் சொல்லக்கூடிய. அண்ணன் சீமான் அவர்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போது அவர் ஒற்றை நபராக வந்து நிற்கிறார். ஒற்றை நபராக வந்து நின்று அவர் முச்சந்தியில் நின்று பேசுகிறாரு அப்படின்னா அதிகபட்சம் 10 பேர் வந்து கூடியிருப்பாங்க. மாட்டு வண்டியில் நின்று இன்றைக்கும் அந்த புகைப்படங்கள்லாம் இருக்குது. மாட்டு வண்டி மேலே ஏறி நின்று அண்ணன் வந்துட்டு மேடையில் பேசுகிறாருனாக்க 10 பேர் 15 பேர் நின்று நடத்த கூட்டங்கள்லாம் இருந்திருக்குது. அப்படியாக ஒரு கட்சியை ஆரம்பித்து அதன் பிறகு ஒரு இயக்கமாக கட்டி அந்த இயக்கத்தை வந்துட்டு கட்சியாக மாற்றி கட்சி வந்துட்டு தேர்தலை சந்திக்கிறது. தேர்தலை சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களை போட முடியுமா இவர்கள்லாம், இதெல்லாம் ஒரு கட்சியா அப்படிங்கிற மாதிரி கிண்டல் செய்தவர்கள்லாம் பல பேர் இருக்கிறாங்க. அதை தாண்டி 234 தொகுதிக்கும் வேட்பாளர்களையும் நியமித்து அதிகப்படியான பெண்களுக்கு வந்துட்டு வாய்ப்புகளை கொடுத்து இதை வந்துட்டு ஒரு கட்சியாக உருவகப்படுத்தி அண்ணன் சீமான் அவர்கள் கொண்டு வரும்போது இவங்கெல்லாம் வந்துட்டு வெல்ல மாட்டாங்கன்னு சொல்லி மக்களுடைய அங்கீகாரம் கிடைக்காத போதும் 1.1% வந்துட்டு நாம் தமிழர் கட்சி வீழ்த்தப்பட்டு விட்டது, இதோட காலி ஆகிடும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சொன்னவர்கள். அதன் பிறகும் உறுதித்தன்மை அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக அண்ணன் சீமான் அவர்கள் நின்று களத்தில் நின்று அடுத்த தேர்தலில் 3.4% வாக்கு, அடுத்த 6.2% வாக்கு, இப்போ 8.2% வாக்கை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதோடு அதோடு நிற்காம இப்போ அடுத்த தேர்தலில் மிகப்பெரிய பாய்ச்சலை நோக்கி நமக்கு எப்பயும் வந்துட்டு ஒரு டிப்பிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த டிப்பிங் பாயிண்ட்னா என்னன்னாக்க அதுவரை போய் கொண்டிருந்த ஒரு விஷயம், ஒரு சீராக வளர்ச்சியை அடைந்து கொண்டிருந்த விஷயம் அந்த டிப்பிங் பாயிண்ட்டுக்கு வரும்போது நேரடியாக உச்சத்தை நோக்கி வளரும் அப்படிம்பாங்க. அது வந்துட்டு டிப்பிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை போன்ற ஒரு தருணமாக எங்களுடைய மாநாட்டை நடத்தி காமிச்சிருக்கிறோம். இந்த மாநாட்டை ஏன் டிப்பிங் பாயிண்ட்னு நான் சொல்கிறேன்னாக்க, ஒரு 5 லட்சம் பேர் கூடக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் வந்துட்டு ஒரு 5000 பேர் கூடக்கூடிய இடத்துல கூட வந்துட்டு மயங்க விழுறார்கள், பல பேருக்கு வந்துட்டு பாதிப்பு ஏற்படுது. அந்த மாதிரி நிலைகள்லாம் வரும்பொழுது 5 லட்சம் பேர் கூடக்கூடிய ஒரு கூட்டத்தில் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லாமல் ஒழுக்கத்தின் கட்டுப்பாட்டின் உச்சமாக நாம் தமிழர் கட்சி வந்துட்டு ஒரு மாநாட்டை நடத்த முடியுது அப்படின்னாக்க, இராணுவம் நடத்துகிற கூட்டங்களில் கூட வந்துட்டு வெயிலில் நிற்கிறவங்க மயக்கம் போட்டு விழுவாங்க, அது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் நடந்து பார்த்துருப்பீங்க. ஆனால் இராணுவ கட்டுப்பாட்டை விட ஒரு அதிகபட்சமான ஒரு இது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அகவணக்கம்னு சொன்னால் 5 லட்சம் பேரில் மூச்சு சத்தம் கூட வெளில கேட்காம ஒரு ட்ரோன் பறகுதுன்னா அந்த ட்ரோன் சத்தம் மட்டும் மொத்த பேருக்கும் கேட்குற அளவுக்கு இருக்குனாக்க, அப்படி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கூட்டத்தை கூட்டுறது இருக்குல்ல. 1 பைசா காசு கொடுக்கல, கோட்டர் பிரியாணி கொடுக்கல, நாற்காலிகளில் வந்துட்டு பையை வச்சு பைக்குள்ளே வந்துட்டு பொருள்களை வச்சு அதுக்கு சாப்பாடு கொடுக்கல, அப்படியெல்லாம் எந்த ஏற்பாடுகளும் கிடையாது. சொந்த காசை செலவு பண்ணி 5 லட்சம் பேர் வந்து கூடுறதுன்னு இருக்குல்ல. வட இந்திய பெண்களுக்கு இதை போட்டு முக்காடை போட்டு அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து கூப்பிட்டுட்டு வந்து கூட்டத்தை சேர்க்கலை. அதே போல் வந்துட்டு எல்லாருக்கும் சேலை வாங்கி கொடுத்து பொருளுக்கு வாங்கி கொடுத்து இது பண்ணல. ஒரு சின்ன கூட்டங்கள் நடத்துவதற்கு கூட வந்துட்டு பரிசு பொருட்களை மேடையில் அடுக்கி வச்சுட்டு தான் இப்போல்லாம் பேசுகிறாங்க. நீங்கள் முடிகிற வரைக்கும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பரிசு பொருள் உண்டு அப்படிங்கிற அளவு தான் வந்துட்டு பரிசு பொருட்களை அடுக்கி வச்சுட்டு தான் மேடையை நடத்துகிறாங்க. அப்படி தான் கூட்டத்தை கூட்ட முடியுது இந்த நிலைமையில். ஆனால் நாம் தமிழர் கட்சி எங்கே கூட்டம் கூட்டினாலும் சரி, பல்லாவரத்தில் நான் தனிப்பட்ட முறையில் பேசுகிறேன்னாக்க இன்றைக்கி 300 பேர் 400 பேர் அசையாமல் உட்காடுறாங்க. அப்படியாக கருத்தியலை முன் வச்சு
கொண்டு போகிறது இருக்கு இல்லையா, அதில் பவர் பிளேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் என்ற ஒற்றை நபர் தான். நாம் தமிழர் கட்சி இது வரைக்கும் வெற்றி அடையலைன்னு சொல்லிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் முகத்தில் கரியை பூசக்கூடிய ஒரு தேர்தலாக இது மாறும். ஏன்னா இது வரைக்கும் அவங்க சொன்னாங்கல்ல, ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்யும், எங்களை வந்துட்டு கருத்து கணிப்பில் காமிக்காது, கருத்து கணிப்பில் இது ஒரு தடவை கூட கருத்து கணிப்பில் நாம் தமிழ் கட்சி வாங்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை இது வரைக்கும் அவங்க கணிச்சதே கிடையாது. கீழே போயிடும், அது மக்கள் நீதி மையத்தை விட கீழே போகும், இவர்களை விட கீழே போகணும் தான் ஒவ்வொரு முறையும் வந்துட்டு எங்களை கருத்து கணிப்பில் கீழே தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய வெற்றியை காமிச்சு கொண்டே இருந்திருக்குது. இந்த முறையிலையும் அவங்க வந்துட்டு வெல்ல மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க, எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்க மாட்டாங்கலாம் காமிச்சிட்டே இருக்கிறாங்க. நாம் தமிழ் கட்சி 2% போயிடுச்சு, இப்பெல்லாம் சீமான் கூட்டம் போட்டால் யாரும் கூட்டத்துக்கு வர்றதில்லைன்னு காமிச்சவங்களுக்கெல்லாம் இந்த மாநாடு காட்டிவிட்டது. யார் இவர்கள், இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கொள்கை மிக்க கூட்டம், எப்படிப்பட்ட இராணுவ கட்டுப்பாட்டோடு உள்ள, எவ்வளோ பெரிய யார் வந்தாலும் இந்த ஓட்டுங்கிறது மாறாது, இன்னும் அதிகரிக்கத்தான் செய்யும். அங்கே வந்திருக்கிற 5 லட்சம் பேரும் ஒவ்வொருத்தனும் ஒரு வீரன், ஒரு புலி வீரன்னாக்கா அவன் எவ்வளவு தூரம் வீரியமாக செயல்படுவான் அப்படிங்கிறதை காட்டக்கூடிய கூட்டமாக அந்த மாநாடு மாறி இருக்குது. தட் இஸ் த டிப்பிங் பாயிண்ட். அந்த டிப்பிங் பாயிண்ட் இந்த தேர்தலில் உங்களுக்கு பவர் பிளேயர் யாருங்கிறத காமிக்கும். The Fire Media's The Round Table. Title sponsor Dr. Srivarma's Vajicare for Men's Wellness. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 9994244111 and 9994211666.